ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷங்கர் டைரக்ஷனில் கமல் சார் நடித்து வெளிவந்திருக்கிற இந்தியன் 2 இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட். அது தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். ஏன்னா நடிப்பு, டைரக்ஷன், மியூசிக்கு, வசனம்னு எல்லாமே டாப் நேச்சில் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு நல்ல படம் கொடுக்க முடியாதா, அந்த ரேஞ்சுக்கு இந்தியன் படம் இருக்கும். ஸோ அந்த படத்துடைய பார்ட் 2 வருதுங்கும் போது நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அதே லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தான். படத்தில் ஸ்டார்டிங்லேயே சித்தார்த், பிரியாபவன் சங்கர், ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் நம்ம ஊரில் நடக்கிற லஞ்சம், ஊழல், ஸோ இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்குள்ளே ஊழல் தலைவிரிச்சி ஆட உடனே அவங்களாம் சேர்ந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கில் ஹேஷ்டாக் போட்டு கம்பேக் இண்டியன் மாதிரி ஹேஷ்டாக்லாம் போட்டு நம்ம இந்தியன் தாத்தாவை கூப்பிட்றாங்க. ஸோ இந்தியன் தாத்தா தாய்லாந்தில் இருக்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவுக்கு இந்தியன் தாத்தா என்ன பண்ணார் அப்படின்றதாங்க இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் சொல்லாங்க. இந்த படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படத்துடைய கதை நமக்கு இருக்குன்னு தெரியும். ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு. லஞ்சம், ஊழல், இதற்கு எதாவது வரப்போது படம். ஊழல் பண்ணுறோன்னா கொல்ல போகிறாரு, இதுதான் படம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த படத்தை எப்படி கொடுத்துருக்காருன்னு இருக்குல்ல, ஸோ அதில் அந்த சங்கர் எப்படி நம்மளை கவர்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ப்ளஸ் பிரம்மாண்டாங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆர்ட் ஒர்க்கு, என்ன மாதிரி ஒளிப்பதிவு, இந்த ஐடியாஸ்லாம் எப்படி சங்கருக்கு கிடைக்குன்னு தெரியலைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டம். படம் ஃபுல்லாக இந்த வில்லன்லாம் பார்க்கும்போது அவங்க தங்க வீடாக இருக்கட்டும், ஒரு பெரிய கடல், அங்கே கடலுக்குள்ள ஒரு கப்பல், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் படத்தில் பின்னி படல் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. ஸோ இந்த தெரிஞ்ச கதையில் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்து விறுவிறுப்பாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் தேட்டருக்கு படத்தை பார்ப்பான். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எங்கேயுமே இல்லை. அப்படியே ரொம்ப ப்ரிடிக்டடாக தான் நடக்க போகுது. தாத்தா அவனை கொல்ல போகிறாரு, சித்தார்த் இங்கே போராட போகிறாரு. தாத்தா அங்கே கொல்ல போகிறாரு, சித்தார்த் இங்கே இடத்தையும் பிடிச்சி மாட்டி விட போகிறாரு. தாத்தா அங்கே கொல்ல போகிறாரு, சித்தார்த் இங்கே இடத்தையும் பிடிச்சி மாட்டி விட போகிறாரு. ஸோ இப்படியே தான் போய்ட்டு இருக்குது படம். வேறு எதுவுமே இல்லை. அப்படியே அங்கே கொல்றாரு, இங்கே போராடுறாரு, அங்கே கொல்றாரு, இங்கே பிடிச்சி உள்ளே போடுறாரு. ஸோ இப்படியே போய்ட்டுருக்குது. இதுலேருந்து வேறு எந்த இதுவும் மாறவே இல்லை. எங்கேயுமே ட்விஸ்ட் இல்லை. அவங்க ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, சமுத்திரக்கணி வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரை காட்டும்போது தெரிஞ்சு போச்சு, இவர் இப்படி தான் வர போகிறான்ற மாதிரி எதுவும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் ட்விஸ்ட்டில் சேர்த்துக்கவே முடியாது. ஆனால் இதான் அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது படத்தில் எங்கேயுமே கை கொடுக்கல. அது முக்கியமாக இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் என் தாத்தா நீ வந்த அந்த ரேஞ்சுக்கு தான் படம் மூவ் ஆகுதுங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இந்தியன் படத்தையே பார்த்துட்டோம், இப்படி தான் பண்ண போகிறாரு. இது புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலை நிறைய காட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் இப்படிலாம் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா ஒரு ட்விஸ்ட் போட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக. ஏன்னா சங்கர் படம் பார்த்தீங்கன்னா லஞ்சம், ஊழலுக்கு இறந்தால் கூட அதில் கதை விறுவிறுப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவாஜி, ஒரு அந்நியன், ஒரு முதல்வன், ஒரு இந்தியன் எடுத்துங்க, ஜென்டில்மேன்ஸ், இந்த படம்லாம் பார்த்துங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஊழலுக்கு எதிரான படமாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதே மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. அதை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு எதுவுமே பிரிக்க முடியல. ஒரு ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி போகுது. அதுவே ஆடியன்ஸ் ரொம்ப போர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை நான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப். கமல் சார் மேக்கப் இவ்வளோ டெக்னாலஜி கூட ஒரு கிளியரிட்டியாக இல்லை. அப்போ 96 வந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு போட்ட மேக்கப் ஒரு கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமோ அப்படின்ற தோணுச்சு. அதுக்கப்புறம் இசையை பக்கம் வந்தீங்கன்னா, அனிருத் முதல்ல அந்த இந்தியன் படம் பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் அங்கங்கே மிக்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பிஜிஎம்முக்கு தேட்டரில் செம்ம சவுண்டு வருது, மற்ற பிஜிஎம்முக்கு எதுவும் வரவே மாட்டுது. அப்போனா பார்த்துங்க இந்த படத்தில் பிஜிஎம் எப்படி பண்ணுறான்னு பார்த்துங்க. அவர் இந்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி வருவார்ல, சந்தானம் கேட்டர் வருவார். அப்போ இன்ட்ரோவில் மியூசிக் போடுவார், டு மாதிரி போட்டிருப்பாரு. அந்த பிஜிஎம்மை மிக்ஸ் பண்ணி எல்லா படத்துலையும் போட்டுட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்த ஒரு பீட் நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த படத்தை அந்த பீட்டை கேட்டு பாருங்கள். அந்த பீட்டையே திரும்பி போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் சேனாபதி சேனாபதினு போட்டிருக்காரு. இதெல்லாம் என்னென்ன தெரியல. இதெல்லாம் அவர் பேசாமல் அந்த இந்தியன் பட பிஜிஎம் ஃபுல்லாகவே போட்டு விட்டுருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இசை இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த ட்ரெண்டுக்கு இருந்தால் கூட அந்த படத்துக்கு இந்த இசை செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாபவன் சங்கர் அவங்க கொடுத்தலை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்புறம் சித்தார்த்து அவங்க கொடுத்தலை கரெக்டாக பண்ணுறாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் கதையில் ரொம்ப ஃப்ளாட்டாக ப்ரிடிக்டடாக இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்ப தொய்வாக போய்ட்டு இருந்துச்சு. வசனம் சொல்ல போனால் சில வசனம் ஓகேன்னு தோணுச்சு. ஆனால் சில வசனம் ரொம்ப காமெடியாக இருக்குது. நீ சாப்பிட்டு வெயிட்டு போடல, சாபத்தால் வெயிட்டு போட்ட, இது வர்மம் இல்லை கர்மம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சங்கர் சுஜாதாவை மிஸ் பண்ணுறாரோ
அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா வந்து வசனம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக படத்தில் கொண்டு வரல. ஸோ அது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். சில இடத்துல இருந்தால் கூட படம் ஃபுல்லாக நிறைய வசனம் வந்து ரொம்ப கிரிஞ்சித்தனமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். ஸோ வந்து மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் உலகநாயகன் சொல்ல மாட்டேனே, கமல் சார் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் ஆக்டிங் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. எல்லா சீனையும் அப்படி அசல்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். அதில் முக்கியமாக இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குங்க. சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் வந்து பேசுவார். 2 பேரும் மீட் பண்ணுற சீனு. சித்தார்த் பேச கமல் சார் வந்து பேசவே மாட்டார். அவர் பேச வரும்போது அந்த ஆக்டிங்கை வந்து அவர் ஃபேஸ்லேயே காட்டுவார். இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபேஸ்லேயே காட்டுவார். மனுஷன் வந்து பிரிச்சு இமேஜான்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இது அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் அந்த சீனில் வந்து ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, பிரம்மாண்டாக இருக்குது, ஆக்டிங் இருக்குது, பட் கதை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுவே அந்த படத்தை வந்து பெரிய பிரச்சனை சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம இந்திய நாட்டுக்காக பார்ப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் நிச்சயம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த கதை தேவை தான். நம்ம வந்து படமாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ட்விஸ்ட் இல்லை, எல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவைன்னு சொல்லுவோம். இன்னும் அவ்வளோ ஊழல் இங்கே நம்மளை வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க அரசியல்வாதிகள், எப்படிலாம் ஏமாத்துறாங்க அரசு ஊழியர்கள் வந்து அழகாக காட்டுறாங்க. இதுக்கு இப்படி இப்படி இருக்குது. சாதாரணமாக ஒரு இ-சேவை மையம் இருக்குல்ல, அதில் எப்படி ஒருத்தவங்க கொள்ளடிக்கிறான் அப்படின்றத அப்படி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியும், நல்ல மெசேஜ் இருக்குது. ஆனால் அந்த மெசேஜை வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் போட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து தரமான படம் பார்த்த ஃபீல் கிடச்சிருக்கும். லென்த்தையும் அதிகமாக இருக்குது படத்தில். ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா அவங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து விவேக் வராரு, மனோபல வராரு, நெடுமுடி வேணு வராரு. ஸோ இவங்களாம் வராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் அவரேஜ் பண்ணாங்க. இது லாஸ்ட்டில் பார்ட் 3க்கு ஒரு ட்ரைலர் போடுறாங்க. அந்த 3 ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 படத்தை விட சூப்பராக இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த படத்தில் அதிகம் வேலை கிடையாது. ஸோ வந்து பார்ட் 3ல வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு வைட்டால் ரோலுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நம்ம வந்து 5க்கு 2.75 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கும்போது சில இடத்துல வந்து கோபுரா படம் பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு படம் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். டாட்டா, பை பாய்.